வணக்கம். ஆங்கிலத்தில் லீஃப் என்று கூறுகின்றோம். செடியில் இருந்தாலும் அதற்கு லீஃப் தான். பனை மரத்தில் இருந்தாலும் அதை லீஃப் என்று தான் கூறுவார்கள். தென்னை மரத்தில் இருந்தாலும் அதை லீஃப் என்று ஒரே சொல்லால் தான் அழைப்பார்கள். வடமொழி, அதாவது சம்ஸ்கிருதத்தில் இதற்கு பத்ர என்று பெயர். எனக்கு ஒரு கீதையின் ஸ்லோகம் நினைவுக்கு வருகிறது. பலம் பத்திரம் புஷ்பம் தோயம் என்று தொடங்கும். இதில் பத்திரம் என்பது இலையை குறிக்கும். பனை ஓலையையும் அவர்கள் பத்திரம் என்று தான் கூறுவார்கள். நம்ம ஊரில் நீங்கள் இதை பார்க்கலாம். பத்திர பதிவு, மூலப்பத்திரம், பத்திரம் பதிய போகிற அப்படின்னு சொல்லுவார்கள். பத்திரம் என்பது இங்கு பனை ஓலையை குறிக்கக்கூடிய வடமொழி சொல். பத்திர பதிவு என்பதற்கு இணையாக நாம் ஒப்பந்த பதிவு அல்லது ஆவண பதிவு, உரிமை பதிவு என்று கூட அழைக்கலாம். சரி, அது இருக்கட்டும். ஆங்கிலத்தில் லீஃப் என்று ஒரே சொல்லால் அழைக்க தமிழில் நாம் பலவாறாக கூறுகின்றோம். பொதுவாக தாவரங்களில் இருப்பதை இலை என்று குறிப்பிடுகின்றோம். ஆனால் பனையில் இருப்பதை பனை ஓலை என்று கூறுகின்றோம். முருங்கையில் இருப்பதை முருங்கை கீரை என்று அழைக்கின்றோம். கரும்பில் இருப்பதை கரும்பின் தோகை என்று கூறுகின்றோம். அந்த கரும்பு தொகையை அங்கே போடாதே என்று சொல்லுவார்கள். தென்னையில் இருப்பதை தென்னங்கீற்று என்று அழைக்கின்றோம். ஆனால் இன்று தென்னை ஓலை என்ற சொல்லாடலும் இருக்கிறது. இந்த தென்னங்கீற்றை, ஒரு கீற்றை எடுத்து இரண்டாக பிளந்தால் நடுவில் ஈக்குச்சி இருக்கும். இந்த ஒட்டுமொத்த ஈக்குச்சியையும் சேர்த்தால் நாம் பெருக்குமாறு, விளக்குமாறு, துடப்பம், ஈக்குச்சிமாறு, வாரியல், தொடப்பம், சூல் என பல்வேறு பெயர்களால் அழைக்கின்றோம். ஈக்குச்சி போன்று கூர்மையான இலைகளை உடையதால் அதை நாம் ஈச்ச மரம் என்று கூறுகின்றோம். தமிழ்நாட்டில் இது பல இடங்களில் ஈச்ச மரத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே ஈச்சம் பழமானது சற்று பெரிய அளவில் இருப்பதால் அந்த மரத்தை நாம் பேரிச்ச மரம் என்று கூறுகின்றோம். பெயர் வைப்பு முறையே ரொம்ப வியப்பானதுங்க தமிழில். இப்போ நாம் ஒரு மரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நாம் கிளை அப்படின்னு கூறுகின்றோம். அந்த கிளையில் இருக்கக்கூடியதை கொப்பு என்று அழைக்கின்றோம். அந்த கொப்பில் நிறைய இழைகள் இருக்கும். அதை நாம் குலை அப்படின்னு சொல்கிறோம். அந்த குலையில் சிறிய அளவை குச்சி என்று அழைக்கின்றோம். அந்த குச்சியினுடைய சிறிய அளவை நாம் இணுக்கு என்று சொல்லால் அழைக்கின்றோம். ஊரில் இப்படி சொல்லுவார்கள், அந்த உச்சி கிளையில் இருக்கக்கூடிய கொப்பை ஒடிக்காமல் அந்த கொலையில் இருக்கக்கூடிய நல்ல கொழுந்த ஒரு 2 இணுக்கு பறித்து கொட அப்படின்னு. பாருங்கள், கிளை, அதன் பிறகு கொப்பு, அதில் இருக்கக்கூடிய குலை, அதில் தளிர் விட்டிருக்கக்கூடிய துளிர்த்திருக்கக்கூடிய கொழுந்து, அதை 2 இணுக்கு பறித்து கொடு என்று சொல்லுவார்கள். எத்தனை சொற்கள்! குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் இந்த சொல்லாடல்களை நீங்கள் மிகுதியாக கேட்கலாம். ஒரு சிறிய மளிகை கடையில் பொருள் வாங்கின பிறகு இப்படி சொல்லுவார்கள், ஒரு 2 இணுக்கு கருவேப்பிலை கூட அப்படின்னு. 2 இணுக்கு என்பது ஒரு சிறிய அளவு. அதே போன்று கொடியில் இருக்கக்கூடிய இலை, குறிப்பாக வெற்றிலை, இந்த பெயரை பாருங்கள். அந்த கொடியில் நிறைய இலைகள் தான் இருக்கும். அதுவும் வெற்று இலைகள், வெற்றிலை. அதில் நிறைய பூவோ கனியோ இருக்காது. வெற்றிலையினுடைய காய் ஒரு மண்புழு போன்று தான் இருக்கும். பெயர் வைப்பு முறையே ரொம்ப வித்தியாசமானதுங்க, தனித்துவமானது. தமிழ் மொழி அறிந்து கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. இன்னும் அறிந்து கொள்வோம். இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளினா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.